சோ அம்மாடி என்று கையை உதறிக்கொண்டார் ராகவன். கொஞ்சம் அசட்டை காரணமாகவோ வயதாகிவிட்ட தடுமாற்றம் காரணமாகவோ கொதித்த பாலை இறக்கி வைக்கப் போனவர் கையை நன்றாக சுட்டு கொண்டு விட்டார். எரிச்சல் தாங்காமல் அவர் கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது. இயலாமையினாலும் கை எரிச்சல் தந்த வேதனையினுமாக தளர்ந்து போய் அம்மா அம்மா என்று வாய்விட்டு அரற்றி விட்டார். என்ன ராகவன் சார், இத்தனை வயசுக்கு அப்புறம் அம்மா நினப்பு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த வீராசாமி ராகவன் இருந்த நிலைமையை கண்டதும் விஷயத்தை யூகித்துக் கொண்டவராக, அடடா, என்ன ராகவன் சார், கைய சுட்டுக்கிட்டீங்களா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு வந்து இப்படி உட்காருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல என்றார் ஆதரவாக. பரவாயில்ல வீராசாமி, இதெல்லாம் என்ன சூடு, கொஞ்ச நேரம் ஆனா சரியாயிடும். இதை விட பெரிய கடுமையான சூட்டையெல்லாம் மனசுல வாங்கிக்கிட்டு மரத்து போனவனாச்சே நானு என்று கூறிவிட்டு வீராசாமியை அங்கிருந்த நாற்காலியில் உட்காரச் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தன் உடைகளை வெயிலில் காய போட்டுவிட்டு டிஃபன் தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார் ராகவன். வீராசாமி தான் கொண்டு வந்திருந்த மதிய உணவு பொட்டலத்தை ஒரு புறமாக வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தளர்ந்த உள்ளத்தோடும் உடலோடும் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த ராகவனை பார்த்தார். அவரது நெஞ்சு பச்சாதாபத்தால் இளகியது. பாவம் ராகவன், உடம்ப விட மனசுலதான் ரொம்ப கலந்துட்டாரு. இந்த வயசுல இவரை போல மனுஷருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? இதுதான் தலைவிதிங்கிறது போல இருக்கு. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க கொடுப்பின இல்ல என்று வீராசாமியின் நெஞ்சம் எண்ணமிட்டது. ராகவன் சாப்பிட்டு முடித்தவுடன் உடை மாற்றி மதிய உணவிற்காக சிறிது தயிர் சாதத்தை பிசைந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார். இருவரும் சற்று தூரத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இருவருக்கும் டவுனில் இருந்த ஒரு ஜவுளி கடையில் வேலை. வீராசாமி விற்பனை பிரிவிலும் ராகவன் கணக்கு பிரிவிலும் பணியாற்றி வந்தனர். காலையில் இருவரும் சேர்ந்தே போய் மதிய உணவு இடைவேளையின் போது கடை மாடியிலேயே சாப்பிட்டுவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு மீண்டும் வேலை பார்த்துவிட்டு இரவு 9 மணிக்கு மேல் வீட்டிற்கு திரும்புவார்கள். ராகவன் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து தெருவிலேயே வீராசாமியின் வீடு இருந்ததனால் இருவரும் சேர்ந்தே வேலைக்கு போய்விட்டு ஒருவருக்கொருவர் துணையாக ஒன்றாகவே வீடு திரும்புவார்கள். வீராசாமியும் ராகவன் வயதுடையவர்தான் என்றாலும் கூட மனதை தளர விடாமல் திடமாக வைத்திருந்த காரணத்தால் அவரது உடலிலும் தளர்ச்சி அவ்வளவாக தெரியாமல் திடமாக இருந்தது. அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். உத்தியோகத்தில் இருந்த போதே தன்னுடைய பெண்ணை நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விட்டார். அவள் குழந்தை குட்டிகளுடன் சுகமாக வாழ்ந்து வருகிறாள். அவருடைய மகன் விஷயத்தில்தான் அவருக்கு தீராத மனக்குறை இருந்து வந்தது. நான் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தப்போ நான் நினைச்சிருந்தா என் சௌகரியங்களையும் தேவைகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பையனை மேல படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் சார். ஆனா எனக்கு அப்ப அது தோணல. அவன் எஸ்எஸ்எல்சி முடிச்சதும் ஒரு நண்பர் சொன்னாரேன்னு இந்த இன்ஜினியரிங் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டேன். அப்படி இல்லாம மேல படிக்க வச்சிருந்தா அவனும் படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இன்னைக்கு வசதியா இருந்திருப்பான். ஆனா அப்ப எனக்கு அவன் வேலைக்கு போய் கொண்டு வந்து கொடுத்த சின்ன தொகை தான் பெருசா பட்டுது. அவனோட எதிர்காலம், அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம் எதுவுமே என் சிந்தனையில அப்போ தட்டுப்படல. அதோட விளைவு இப்ப அவன் சிரமப்படுறான். இத்தனைக்கும் தன்னை மேல படிக்க வைக்கலையேன்னு தான், பெரிய வேலைக்கு போக முடியலையேன்னு தான் அவனுக்கு என் மேல குறையோ கோபமோ எல்லாம் கிடையாது. எனக்கு எந்த குறையும் வைக்காம தாங்க தான் செய்யறான். இந்த வயசான காலத்துல வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, பேசாம ஓய்வு எடுத்துக்கிட்டு வீட்லயே இருங்கன்னு தான் சண்டை போடுறான். ஆனா எனக்குத்தான் மனசுல ஒரு உறுத்தல். அவன் சிரமப்படுறத பார்த்து தாங்கல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ஆனதை செய்யலாம்னு இந்த வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஏதோ என் சம்பளமும் குடும்பத்துக்கு ஓரளவு உதவியாத்தான் இருக்குது. மதிய நேரங்களில் சாப்பிட்டு முடித்த பிறகு ஓய்வாக கடை மாடியில் படுத்திருக்கும் போது இருவரும் மனம் விட்டு பேசும் சமயங்களில் அடிக்கடி வீராசாமி இப்படி சொல்வதுண்டு. ஆனால் ராகவனின் கதை வேறு மாதிரியானது. இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவர் தனது வாழ்க்கையின் ஆரம்ப காலம் முதலே பல வகைகளிலும் சிரமப்பட்டே வளர்ந்தார். வறுமையிலும் சிறுமையிலுமே அவரது இளம் பருவம் கழிந்தது.
இல்லாமை காரணமாக அவரது உறவினர்களும் மற்றவர்களும் அவரிடம் காட்டிய உதாசீனத்தையும் அவமதிப்புகளையும் சகித்துக்கொண்டே அவர் வாழ்க்கை தொடர்ந்தது. அவராலும் என்ன முயன்றும் தனக்கென்று பெரிதாக எதையும் சாதித்துக் கொள்ள முடியவில்லை. கிடைத்த தனியார் நிறுவன குமாஸ்தா வேலையைக் கொண்டே திருப்தியுற வேண்டியிருந்தது. இளமையில் அனுபவித்த வேதனைகளும் அவமதிப்புகளும் ஏக்கங்களும் அவர் மனதில் ஆறாத ரணமாக தங்கிவிட்டன. எனவே அவர் தன்னுடைய ஒரே மகனை வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்த்திவிட ஆசைப்பட்டார். அவன் மீது தன் உயிரையே வைத்திருந்த அவர் இளம் வயது முதலே அவனது தேவைகளையும் விருப்பங்களையும் உடனுக்குடன் நிறைவேற்றி விடுவார். அவன் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது தன் சக்திக்கு மீறியது என்றாலும் கூட அதனை நிறைவேற்றித் தருவதற்கு அவர் சற்றும் தயக்கம் காட்டியதில்லை. அவனை வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே தீருவது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்கு அவனுக்கு உயர்ந்த கல்வியளித்து உயரச் செய்வதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்து கொண்டு அதற்காக வைராக்கியமாக செயல்பட்டார். தன்னுடைய ஊரிலிருந்து 50 மைலுக்கு அப்பால் ஒரு டவுனில் கல்வியில் தரமுயர்ந்த ஒரு பள்ளியில் அதிகமான பணச்செலவை பொருட்படுத்தாமல் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தார். வாரம் தவறாமல் செலவையும் சிரமத்தையும் சற்றும் லட்சியம் செய்யாமல் அவனது ஹாஸ்டலுக்குச் சென்று அவனை பார்த்தும் அவனது தேவைகளை பூர்த்தி செய்தும் திரும்புவார். தன்னுடைய குடும்பத்தினுடைய அத்தியாவசியமான தேவைகளை கூட தியாகம் செய்துவிட்டு ராகவன் தன் மகன் படிப்பிற்காக செலவிட்டார். நலிந்து கொண்டிருக்கும் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் ஆபீஸ் முடிந்த பிறகும் மாலை நேரத்தில் ஒரு வக்கீலிடம் பார்ட் டைம் டைபிஸ்டாக பணியாற்றியும் மகனின் படிப்பிற்காகவும் துணிமணிகளுக்காகவும் செலவிட்டார். தனக்கு நல்ல சாப்பாடு வேண்டும் என்ற சிந்தனையோ நல்ல உடைகள் வேண்டுமே என்ற நினைவோ கூட இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்து மகனின் தேவைகளை ஈடு செய்தார். பணம் போதாத போதெல்லாம் அலுவலகத்தில் என்னென்ன லோன் போட முடியுமோ அவ்வளவும் போட்டு வாங்கி செலவிட்டார். உயர்நிலை படிப்பும் பிறகு பட்டப்படிப்பும் முடிந்தவுடன் யார் யாரையோ சிபாரிசு பிடித்து எப்படியெல்லாமோ செலவிட்டு தன் மகனை MBAவிலும் சேர்த்து விட்டார். அவர் மகன் படித்து முடித்துவிட்டு வெளியே வந்த சில மாதங்களுக்குள்ளாகவே அவனுக்கு நல்லது ஒரு உத்தியோகம் அமெரிக்காவில் கிடைத்தது. அவன் உத்தியோகத்தில் சேர்வதற்கும் அவர் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறுவதற்கும் சரியாக இருந்தது. அவர் பணி நிறைவின் போது அவருக்கு கிடைத்த PF போன்ற தொகைகள் மிகவும் சொற்பமாகவே இருந்தன. ஒரே மகன், நல்ல உத்தியோகம், பார்க்கவும் நன்றாக இருந்தான். பெண்ணை பெற்றவர்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வந்தனர். நன்கு யோசித்து நிதானித்து ஆராய்ந்து ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து மகனுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்த சில ஆண்டுகளிலேயே அவரது மனைவி தன்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்பது போல கண்ணை மூடிவிட்டாள். ஊரிலே வேறு சொத்து சுகமோ நெருங்கிய சுற்றமோ இல்லாத நிலையில் அவர் அங்கிருக்க வேண்டிய அவசியமோ காரணமோ இல்லாமல் போகவே அவரும் தன் மகனுடன் அவன் உத்தியோகம் பார்த்த அமெரிக்காவுக்கே சென்று அவனுடன் வசிக்கத் தொடங்கினார். நாளாவட்டத்தில் அவரது மருமகளுக்கு அவரது இருப்பு அவசியமற்றதாகவும் சுமையாகவுமே பட்டது. அவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதனால் நேரத்துக்கு அவருக்கு சமையல் செய்ய வேண்டியதாயிற்று. அதோடு அவருக்கு ஒரு சமையல், தங்களுக்கு ஒரு சமையல் என வேறு வேறு சமையல்களை சமைப்பது அவளுக்கு மிகவும் அசௌகரியத்தை கொடுத்தது. மேலும் அவர் தன் மகன் மீது காட்டிய பரிவும் பாசமும் அவளுக்கு தன் புருஷன் மீது அவர் சுமத்தும் அனாவசிய சுமையாகவும் அர்த்தமற்ற பிதற்றலுமாகவே தோன்றியது. குடும்பத்தில் பெரியவர் என்ற முறையில் அவருக்கு இருந்த முன் அனுபவங்களை வைத்து அவர் சொல்லிய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தங்கள் மீது அவர் செலுத்த முயலும் ஆதிக்கமாகவே அவளுக்கு பட்டது. முதலில் அதையெல்லாம் பேருக்கு கேட்டுக்கொண்டாலும் நாளாவட்டத்தில் அவர் என்ன சொன்னாலும் உதாசீனம் செய்ய ஆரம்பித்தாள். எனவே சின்ன சின்னதாக பிரச்சனைகள் தோன்றத் தொடங்கின. நாளாவட்டத்தில் அவரது பேச்சுக்களுக்கு புறக்கணிப்பும் அவர் சொல்கிறார் என்பதற்காகவே வேண்டுமென்றே அதற்கு நேர்மாறாகவும் செயல்படத் தொடங்கினாள். எந்த சம்பவத்தையும் புறக்கணிப்பையும் சிறு சிறு அவமதிப்புகளையும் அவர் தன் மகனது மனம் வருந்துமே என அவனது கவனத்திற்கு கொண்டு செல்வதே கிடையாது. ஆனாலும் அவரது மருமகள் அவரை பற்றி சதா ஏதாவது குறை கூறி வந்தாள். இதனால் மகனது மனதிலும் தன் தந்தை தேவையில்லாமல் அனாவசிய குடும்ப விஷயங்களில் தலையிட்டு குழப்புவதாகவே எண்ணம் தோன்றி வளர்ந்தது. படிப்படியாக அவன் தன் தந்தையிடம் பேசுவது குறைந்து கொண்டே வந்து பிறகு நின்றே போய்விட்டது.
அமெரிக்கா வந்த புதிதில் எங்காவது வெளியே போவதென்றால் முன்னதாகவே விஷயத்தை அவரிடம் கூறிவிட்டு பிறகு செல்வது என்றிருந்த நிலை மாறி, புறப்பட்டு வெளியே போகும்போது சொல்வது என்று ஆகி, நாளாவட்டத்தில் எங்கே போகிறோம் என்று கூட சொல்லாமல் செல்லத் தொடங்கினர். சமயங்களில் அவர்கள் அவர் ஒருவர் இருப்பதாகவே லட்சியம் செய்யாமல் நடந்து கொள்ளத் தொடங்கினர். சொந்த வீட்டிலேயே, உரிமையுள்ள வீட்டிலேயே அவர் தன்னை அந்நியமாக உணர ஆரம்பித்தார். அப்படி உணர்த்தப்பட்டார். ராகவனுக்கு தன்னுடைய மகனது இந்த பாராமுகம் பெருத்த அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்து வந்தது. என்றாலும் அவரால் தன் மகனை பார்க்காமல் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதே என்ற ஆதங்கத்தில் அத்தனையையும் பொறுத்து கொண்டு இருந்து வந்தார். ஒரு நாள் அவருக்கு கடுமையான தலைவலி. தாங்க முடியாத வேதனையோடு முனகிக் கொண்டு படுத்திருந்தார். அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த அவரது மகன் அவர் படுத்திருப்பதையோ அவர் முனகலையோ சற்றும் லட்சியம் செய்யவே இல்லை. உள்ளே சென்று தன் மனைவியிடம் அவருக்கு என்னமா என்று விசாரித்தான். என்னமோ தலைவலியாம் என்றாள் அவள் அலட்சியமாக. ஏதாவது தைலங்களும் கொடுக்கறதானே? எல்லாம் கொடுத்தாச்சு. தன்னுடைய மகன் அருகில் வந்து என்ன செய்கிறது என்று பரிவோடு ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் இந்த தலைவலி என்ன, வேறு எந்த வலியாக இருந்தாலும் பறந்து போயிருக்குமே என்று கண்களில் நீர்மல்க எண்ணமிட்டார் ராகவன். ஒரு கட்டத்தில் அவருடைய கண்ணை பரிசோதனை செய்து கேட்ராக்ட் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் மிகவும் தயக்கத்துடன் தன் மகனை அணுகி, கேட்ராக்ட் ரொம்ப கண்ணை மறைக்குதுடா, எல்லாமே கொஞ்சம் மங்கலாவே தெரியுதுடா என்று விஷயத்தை தெரிவித்தார். அவன் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. ஒரு மாதிரி பதில் ஏதும் சொல்லாமல் விழித்து கொண்டு நின்றான். அவர் சொல்லிவிட்டு அந்த பக்கம் சென்றதும் மருமகள் விரைந்து வந்து, என்ன விஷயமா என்று தன் கணவனிடம் கேட்டாள். அவன் விவரம் கூறினான். இப்போ மங்களா தெரிஞ்சா என்னவா, எந்த ஆபீஸ்ல போய் இப்ப குப்பை கொட்ட போறாரு, இங்கெல்லாம் கேட்ராக்ட் ஆபரேஷன்லாம் செஞ்சா நம்ம சேவிங்ஸ் மொத்தத்தையும் வச்சா கூட பத்தாது, எல்லாம் அடுத்த வருஷம் இந்தியா போகும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க என்றாள் உரத்த குரலில். அவருக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அதை பற்றி அதற்கு பிறகு வாயையே திறக்கவில்லை. அதைவிட வேதனையான விஷயம் என்னவென்றால், இது நடந்து 4 மாதம் ஆகியும் கூட அவரது மகன் அதை பற்றி கேட்கவோ கவலைப்படவோ இல்லை என்பதுதான். இது அவரது மனதில் ஆழமான புண்ணை ஏற்படுத்திவிட்டது. ஒரு முறை அவருடைய போனில் உள்ள ஸ்கிரீன் உடைந்து விட்டது. அதற்கான கடைக்கு போய் அதை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் அல்லது வேறு ஒன்று வாங்க வேண்டும் என மகனிடம் கூறினார். அந்த போனை ரிப்பேர் செய்யும் கடை வெகு தூரத்தில் இருந்ததால் அவருக்கென அவ்வளவு தூரம் காரை எடுத்துக்கொண்டு போகணுமா என கணவன் மனைவி இருவரும் விவாதம் செய்தனர். பிறகு 2 மாதம் கழித்து இந்தியா போறோமே, அங்கே ரிப்பேர் பண்ணிக்கலாம் என அவருக்கு ஐடியா கொடுத்தனர். ஒரு சின்ன ரிப்பேர் செய்ய இத்தனை விவாதம் அவசியமா என அவருக்கே அற்றுப்போய்விட்டது. இவ்வளவுக்கு இடையிலும் அவருக்கு இருந்த பெரிய ஆறுதல் பேரன் ஆதிக் தான். 3 வயது ஆன அவன் தன் தாத்தாவிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டான். பகல் நேரங்களில் அவனுடன் விளையாடுவதிலும் மாலை நேரங்களில் அவனை தூக்கிக் கொண்டு வெளியே வாக்கிங் செல்வதிலும் பெரிய நிறைவை கண்டார் அவர். கொஞ்ச காலத்தில் அதனையும் அவரது மருமகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஏதேதோ காரணங்களை கூறி குழந்தை அவரிடம் செல்வதை தவிர்க்கத் தொடங்கினாள். வெளியே அடிக்கிற குளிர்காத்துல குழந்தையோட உடம்புக்கு ஆகாது என்று கூறி அவர் குழந்தையோடு வாக்கிங் அழைத்துச் செல்வதை தடுத்து விட்டாள். ஒரு நாள் குழந்தை ஆதிக் சாக்லேட் வேண்டுமென்று கேட்கவே பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கை ஒட்டி இருந்த கடைக்கு நடந்தே சென்று சாக்லேட் வாங்கி வந்து குழந்தையிடம் கொடுத்தார். அவன் அதை வாயில் போட போகும்போது மருமகள் ஓடி வந்து அதை பிடுங்கி தூர எறிந்து விட்டு, இப்படி கண்ட கண்ட குப்பையும் வாங்கி கொடுத்தா நாளைக்கு குழம்புக்கு வந்தா யார் அவஸ்தைப்படுறது? இங்க இந்த ஊர்ல என்ன டாக்டர் அப்பாயின்மெண்ட்னாலும் உடனே வேற கிடைக்குமா? அதையும் எதையுமே யோசிச்சு செய்யறதெல்லாம் கிடையாது, திறமையும் கிடையாது. பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே என்று அவரிடம் சிடுசிடுத்தாள். ராகவனின் நெஞ்சு நொறுங்கி விட்டது. அவரால் இதனை தாங்கவே முடியவில்லை. சாக்லேட்டை பிடுங்கி எறிந்த போது வாய் வரை கொண்டு சென்ற சாக்லேட் தனக்கு கிடைக்காமல் போன அந்த நிமிஷத்தில் குழந்தை ஆதிக்கின் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அவரை உலுக்கிவிட்டது. சாக்லேட் பறிபோன துயரத்தில் குழந்தையின் கண்களில் கசிந்த கண்ணீர் அவர் நெஞ்சை பெருந்தீயாக சுட்டது. அவரால் தாங்க முடியாமல் தன் மகன் வந்தவுடன் அவனிடம் நடந்த விஷயத்தை கூறி, தன் பேரன் ஆதிக்குக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரக்கூட தனக்கு உரிமை இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டுவிட்டார்.
பதிலுக்கு அவர் மகன், அவ பெத்தவ. அவளுக்கு பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? உங்களுக்கு ஏன் இந்த அனாவசியமான வேலைல்லாம்பா? பேசாம போட்டத சாப்பிட்டு ஒரு மூலையில கிடக்க வேண்டியதுதானே என்றான் சிடுசிடுப்புடன். அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவன் ஒரு மகனுக்கு தகப்பனாகும்படி உயர்த்தியவர் அவர்தான் என்பதனை அடியோடு மறந்துவிட்டு ராகவன் பொங்கிவிட்டார். நீ போடுறத தின்னுட்டு மூலையில முடங்கி கிடக்க நீ வளர்க்குற நாய் இல்லடா. நான் உன்னை பெத்தவன். பெத்தவங்கிற பாசமோ பெரியவங்கிற மரியாதையோ இல்லாத இடத்துல இனியும் நான் இருந்தா அது எனக்கு கேவலம் என்று கூறிவிட்டு உடனே தனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரும்படி அடம் பிடித்து தன்னுடைய ஆஸ்தியான 2 உடைகளுடன் அந்த இரவிலேயே இந்தியாவுக்கு பயணப்பட்டார். அவர் பையும் கையுமாக வெளியேறிய போது கூட அவர் மகனும் மருமகளும் பார்த்து கொண்டு நின்றார்களே ஒழிய அவரை போக வேண்டாம் என்று கூறவோ தடுக்கவோ இல்லை. எங்க போயிட போறாரு? அவருக்கு வேற போக்கடம் எது? 1 மாசம் இந்தியால சுத்திட்டு மீண்டும் இங்கதானே வந்து நிக்கணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு. இந்தியா வந்த கையோடு ராகவனின் நண்பர் ஒருவர் அவருக்கு உதவினார். இந்த ஜவுளிக் கடையில் கணக்கு பார்க்கும் வேலையும் வாங்கி கொடுத்து தற்போது அவர் குடியிருக்கும் அறையையும் வாடகைக்கு பிடித்து கொடுத்து உதவினார். ஜவுளிக் கடையில் ராகவனின் தேவைகளுக்கு அதிகமாகவே சம்பளம் கொடுத்தனர். மிகவும் மரியாதையுடன் நடத்தினர். அறையும் ஒரு வீட்டின் மாடியில் நல்ல காற்றோட்டத்துடன் வசதியாக அமைந்திருந்தது. கீழ் வீட்டில் குடியிருந்த வீட்டின் உரிமையாளரும் ராகவனை பற்றிய விவரங்களையெல்லாம் அவர் நண்பர் மூலம் அறிந்து கொண்டு ராகவனிடம் மிகவும் அன்புடனும் பரிவுடனும் நடந்து கொண்டார். அவர் வீட்டை விட்டு வெளியேறி 1 மாதத்துக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் அவரது மகன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். அவனது அழைப்பில் தவறு செய்துவிட்டு திருந்திய உணர்வோ பரிவோ பாசமோ எதுவும் இல்லாமல் ஏதோ கடமைக்கு கூப்பிடும் உணர்வே இருந்தது. என் காலம் முடிகிற வரைக்கும் நான் அப்படியே இருந்துடுறேன்டா, நீ போ என்று உறுதியாக கூறி போனை வைத்து விட்டார் ராகவன். வேலை செய்வதோ தானே சமைத்து சாப்பிடுவதோ ராகவனுக்கு சிரமமாக இருக்கவில்லை. ஆனால் இந்த வயதில் தனிமையில் பாசபந்தங்களே அற்று தனிமையாக அனாதை போல காலம் கழிப்பதைத்தான் அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இளம் பருவத்தில் தன் மகன் தன் மீது காட்டிய அளப்பரிய பாசத்தை அவருடைய ஒட்டுறவை இப்போது நினைவு கூர்ந்து மனம் நெகிழ்வார். அப்பா அப்பா என்று சதா தன்னிடம் ஒட்டிக்கொண்ட மகனை, அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் ஓடி வந்து தாவி அணைத்துக் கொண்ட மகனை, சாப்பிடும்போது வந்து மடியில் அமர்ந்து கொண்டு அவர் தன் கையால் ஊட்டிவிடும் எச்சில் சோற்றுக்கு பிடிவாதம் பிடித்த மகனை, உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது கூட இரவில் தன் நெஞ்சிலே தலை வைத்து படுத்துக் கொண்ட மகனை, அவரது முகம் ஏதாவது பிரச்சனையில் சிறிது வாடியிருந்தாலும் என்னப்பா என்னப்பா என்று துடித்துப் போன பாசம் நிரம்பிய பழைய மகனை எண்ணி எண்ணி மருகி கண்ணீர் வடித்து தூக்கமிழப்பார் அவர். பேரன் ஆதிக்கை, அவரது மழலை பேச்சை, தளர் நடையை, தன் மீது அவன் காட்டிய ஒட்டுதலை எண்ணி இரவெல்லாம் கண்ணீர் வடிப்பார் அவர். பல இரவுகள் இந்த நினைவுகள் தந்த சித்திரவதையில் நித்திரையின்றியே கழித்தார் அவர். பாசத்திற்கும் பரிவிற்கும் அன்பான ஆதரவான உறவுக்குமாக அவர் மனம் ஏங்கிக் கொண்டே இருந்தது. ராகவனும் வீராசாமியும் பரஸ்பரம் தங்களது மனக்குமுறல்களை அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள். மறுநாள் தீபாவளி. வீராசாமி, ராகவன் சார், நான் நாளைக்கு காலையிலேயே வரேன். நீங்க என் கூட எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டிலேயே எண்ணெய் குளியல வச்சுக்கலாம். பண்டிகையை எங்க வீட்டிலேயே கொண்டாடலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறமா உங்க ரூமுக்கு திரும்பி வரலாம் என்று வற்புறுத்தி கூப்பிட்டார். ராகவன் ஒப்புக்கொள்ளவில்லை. வீராசாமி, நாங்க ராகவன் நாங்கள்லாம் இருக்கிறப்போ நீங்க இப்படி அனாதை மாதிரி நல்ல நாளும் அதுவுமா தனியா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா என்று வலியுறுத்தினார். வீராசாமி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இப்ப உங்களை விட்டா வேற உறவோ ஒட்டோ கிடையாது. ஆனா நான் மரம் வறுக்கிறதுக்கு காரணம் வேற. நாளைக்கு அங்க வந்து பண்டிகையை நீங்கள்லாம் உற்சாகமா கொண்டாடுறப்போ நான் எதையாவது நினைச்சுக்கிட்டு கண் கலங்கனா நல்ல நாளும் அதுவுமா பிள்ளை குட்டிங்க உள்ள உங்க வீட்டுல ரொம்ப சங்கடமா இருக்கும். அதனாலதான் வரலங்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசு எனக்கு தெரியாதா? இல்ல என்னதான் உங்களுக்கு தெரியாதா என்று பிடிவாதமாக மறுத்து விட்டார் ராகவன். தீபாவளி அன்று அதிகாலையிலேயே வெளியே கிளம்பி எங்கோ போய் தனிமையில் பகல் முழுவதையும் கழித்துவிட்டு இரவு 8 மணிக்கு மேல் அறைக்கு திரும்பியவரை வீட்டு வாசலிலேயே காத்திருந்து வரவேற்றார் வீட்டின் சொந்தக்காரர்.
என்ன ராகவன் சார், காலையிலேருந்து எங்க போயிட்டீங்க? நம்ம வீட்ல இன்னைக்கு உங்கள சாப்பிட சொல்லலான்னு 2, 3 தடவ மாடிக்கு வந்து பார்த்தேன். ரூம் பூட்டியே இருந்துச்சு என்று கூறிவிட்டு, கொஞ்சம் இருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவர், சற்று நேரத்தில் கையில் ஒரு காகித பொட்டலத்துடனும் ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு வந்து அவற்றை ராகவனிடம் நீட்டினார். அதை வாங்காமல் என்ன என்பது போல பார்த்த ராகவனிடம், இந்த கூரியரு காலையில 10 மணிக்கே வந்துச்சு. உங்கள எங்கன்னு கூரியர்காரரு தேடினாரு. நானும் தேடி பார்த்தேன். எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொன்னேன். அவர் வந்தா இத குடுத்துடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு இத குடுத்துட்டு போனாரு. இந்தாங்க என்றார் வீட்டு ஓனர். ராகவன் அவற்றை கை நீட்டி வாங்கி, அதற்குள் ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட வேட்டி சட்டையும், சில பலகாரங்களையும் பிரித்து பார்ப்பதற்கும், சாமி ஏதாவது பிச்சை போடுங்க என்று அருகில் பிச்சைக்காரரின் குரல் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. துணிப்பொட்டலத்தையும் பலகாரப் பையையும் பார்த்த ராகவன் அவற்றை அப்படியே அந்த பிச்சைக்காரனின் நீட்டிய கரங்களில் போட்டுவிட்டார். திகைத்துப் போய் ராகவன் என்று அதிர்ந்த வீட்டுக்காரரிடம், என்ன சார், ஏன் இப்படி திகைச்சு போயிட்டீங்க? பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு எதை செஞ்சாலும் கொடுத்தாலும் பாசத்தோடவும் பரிவோடவும் செய்யணும், கொடுக்கணும். பெத்தவங்களுக்கு செய்யறது கடமைங்கிற நினைப்போட செய்யறத விட, அப்படி செய்ய நமக்கு குடுத்து வச்சிருக்கோங்கிற எண்ணத்தோட செய்யணும். ஆனா என் பையன் இத பாசத்தோடவோ, பரிவோடவோ, ஏன் ஒரு கடமை உணர்ச்சியோடவோ கூட கொண்டு வந்து கொடுக்கல. மத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களேன்ற எண்ணத்துல, இல்ல பயத்துல தான் அனுப்பியிருக்கான். என் பையன் இதெல்லாம் அனுப்பிச்சான்னு நான் உங்ககிட்டலாம் பீத்திக்கணுங்கிற எண்ணமா கூட இருக்கலாம். கொஞ்சமாவது அவன் மனசுல பாச உணர்ச்சி இருந்திருந்தா, நேத்தே வாட்ஸ்அப்ல என்ன கூப்பிட்டுருக்கலாம். ஃபோன்ல என் பேரனையும் என்கிட்ட பேச வச்சிருந்தாலாவது, அவன் மனசுல ஓரளவாவது பாசம் மிஞ்சியிருக்குன்னு நம்பியிருக்கலாம். இதுல எதுவுமே இல்லாம, யாரோ ஒரு அனாதைக்கு தீபாவளி இனாம் தர்றா மாரி அவன் அனுப்பியிருக்கிறத நான் எப்படி வாங்கிக்க முடியும்? ஒரு வார்த்தை கூட அன்பா பேசாம, ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறது போல அவன் அனுப்புனத, நான் என்ன விட வசதி குறைஞ்ச வக்கில்லாத ஒரு ஏழைக்கு தானமா போட்டுட்டேன் சார். அவ்வளோதான் என்று கூறிவிட்டு திகைத்து சிலையாக நின்ற வீட்டு ஓனரிடம் ஒரு பரிதாபகரமான புன்னகையை உதிர்த்துவிட்டு படியேறினார் ராகவன். மறுநாள் வழக்கம் போலவே கடைக்கு போக ராகவனை அழைக்க வந்த வீராசாமி அறை பூட்டி இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார். இந்த நேரத்துல ராகவன் சார் வேற எங்குமே போற பழக்கமுடையவர் இல்லையே, எங்க போயிருப்பார் என்று குழப்பத்துடன் சிந்தித்துக் கொண்டு மாடி பால்கனியில் நின்று கொண்டிருந்த வீராசாமியின் கண்களில் சற்று தூரத்தில் ராகவன் நடந்து வந்து கொண்டிருப்பது தென்பட்டது. ராகவன் அருகே வந்ததும் அவரை பார்த்த வீராசாமி திகைத்து விட்டார். ராகவனின் நெற்றியில் அவர் கோயிலுக்கு போய்விட்டு வருகிறார் என்பதற்கு அடையாளமாக திருநீரும் குங்குமமும் துலங்கின. அவரது கையில் தொங்கிய பிளாஸ்டிக் பையில் அர்ச்சனை செய்த தேங்காய் பழம் இருப்பது தெளிவாக தெரிந்தது. வீராசாமி, என்ன ராகவன் சார், ரொம்ப அதிசயமா இருக்கே, நீங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்களே? நான் கோயில் விசேஷ நாளுங்கள்ல எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டவெல்லாம் கூட நீங்க வந்தது இல்லையே. இன்னைக்கு என்ன நீங்களே கோயிலுக்கு போய் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் என்றார் தாங்க மாட்டாத வியப்புடன். கதவை திறந்த ராகவன், உள்ள வாங்க வீராசாமி என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்து அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த சாமி படத்தின் முன்பு தேங்காய் பழப்பையை வைத்தார். என்ன ராகவன், நான் கேட்டதுக்கு எதுக்குமே பதில் சொல்லியே, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் தான் வீராசாமி. புரியாமல் விழித்த வீராசாமியிடம் அமைதியாக சொன்னார் ராகவன். இன்னைக்கு என் பையனோட கல்யாண நாள் என்று சொல்லி சின்னதாக ஒரு புன்னகை பூத்தார். இன்றும் பெத்த மனசு பித்துதானே